இன்றைக்கு வந்து இந்த ஆட்டிறைச்சி பங்குறைச்சி வேண்டைக்குள்ளே அதுக்குள்ளே அந்த ஈரல் அதெல்லாம் சேர்ந்து பிரும்பா வைப்பினும் அதை பிரும்பா நான் என்ன மாதிரி பிரட்டை கறி வைக்கிறேன்னு காட்டுறேன். இதில் வந்து அந்த கறி வைக்கிற சட்டிக்குள்ளேயே அந்த ஈரலை அதுக்குள்ளே போடுவோம். இதோட வெங்காயம், பச்சை மிளகாய், ஒரு 4-5 பூண்டு பல், இது கொஞ்சம் உரைப்பு குறைஞ்ச பெரிய மிளகாய் கிடந்து அதில் 2 போடுறோம். கறிவேப்பிலை, உப்பு வந்து தேவைக்கேற்ற மாதிரி, கொஞ்சம் மஞ்சள் தூள், மிளகாத்தூளும் வந்து உங்களோட தேவைக்கேற்ற உரைப்புக்கேற்ற மாதிரி கூட்டி குறைச்சி போடலாம். இதோட நான் கொஞ்சம் ஒலிவ் ஆயில் விடுறேன். ஒலிவ் ஆயில் இல்லாட்டி சமையலுக்கு பாவிக்கிற இந்த எண்ணெயும் விடலாம். இப்போ வந்து கடைசியாக அந்த எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலில் ஒரு கொஞ்சத்தை விடுவோம். இப்போ வந்து எல்லாம் மடிவாக கலந்துட்டு மூடி ஒன்றால் மூடி கொஞ்சம் அவிகிறதுக்கு விடுவோம். இப்போ வந்து எல்லாம் அவிஞ்சு நல்ல பிரட்டெல்லாம் வந்துட்டுது. இனி வந்து அந்த மிச்ச தேங்காய் பழையும் இதோட சேர்ப்போம். இதுக்குள்ளே நான் கொஞ்சம் சின்ன வெங்காயம் இருந்தது, அதையும் வெட்டி போடுறோம். கடைசியாக போடுறேன். அது ஒரு அரவியல் அவிஞ்சிருந்தால் நல்ல ருசியாக இருக்கும். இப்போ வந்து கறி எல்லாம் ரெடி. இனி இதுக்கு தேசிக்காய் புளி விட்டு நாங்கள் சாப்பிடலாம்.